வாழ்க வளமுடன் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேதங்குழு சார்பாக வருகை என்று வரவேற்கின்றோம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜீவகாந்தத்தை பற்றி கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு நான் அப்படியே சிறிது நேரம் அமர்ந்திருக்கும் பொழுது சில சந்தேகங்கள் மனசுக்குள்ள எழுந்தது. அதுவே மனசுக்குள்ள சில விடையையும் தேடிச்சு. அதனாலதான் இன்னைக்கு வான்காந்தம், ஜீவகாந்தத்தை பற்றி எடுக்கலாம் என்று ஒரு எண்ணம் வந்தது. ஜீவகாந்தத்துக்கு முன்னால வான்காந்தத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜீவகாந்தமும் வான்காந்தமும் ஒன்றுதான். அது உடலுக்குள்ள இருப்பது ஜீவகாந்தம் சொல்றோம். அதற்கு அவுட்டர்ல வெளியில இருக்கக்கூடியத வான்காந்தம் என்று சொல்லுகின்றோம். இப்போ வான்காந்தம் எடுத்தோம்னா சுத்த வெளி, தூய வெளியினுடைய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல். அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல்ல வெளிப்படக்கூடியது இறை துகள். அதனுடைய நுண்ணிய பகுதி இறுக்கத்தினால வெளிப்படக்கூடியது இறை துகள். இப்ப இந்த இறை துகள் மீண்டும் சூழ்ந்தெழுத்தத்தினால ஒன்று சேருது. அப்படி ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னா அதை விண் என்று சொல்லுகிறோம். அப்போ முதல்ல சுத்தவெளி, அடுத்து வரக்கூடியது இறைத்துகள், இறைத்துகளிலிருந்து வரக்கூடியது விண்துகள். இதுதான் பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த விண்துகள் இருக்கக்கூடிய இறைத்துகள் சுழற்சி, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல ஒரு ரகசியம் என்னன்னா, எல்லாமே சுழன்று கொண்டுதான் இருக்குங்க. எது எடுத்தாலும் சுழலும். சுழலாத ஒன்றுமே கிடையாது. தோற்றம் சுழல் தான். அந்த சுழற்சி இருந்தா தான் அது இயக்கம், சக்தி. அப்ப எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அது ஒரு முடிவை நோக்கி போய்கொண்டே இருக்கும். அப்போ ஒரு சுழற்சி என்பது ஏற்பட்டு விட்டாலே அதற்கு தொடக்கமும் உண்டு, ஒரு முடிவும் உண்டு. அடிப்படையில் இது புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் எல்லாமே அப்படித்தாங்க. எது தோன்றினாலும் இயங்கும், நிறைவு பெறும், முடிவு பெறும். அது உயிரினங்கள் தொட்டு ஜடப்பொருள்கள் தொட்டு மானுட இயல் வர அப்படித்தான் நடக்கும். அப்போ இந்த இறைத்துகள் சுழலுது பாருங்க, சுழன்று கொண்டிருக்கிறது. அதனுடைய தொகுப்பு தான் விண்ணு. இப்ப இந்த இறைத்துகள் சுழற்சி வேகத்துல மகிழ்ச்சி சொல்லும் பொழுது அது தெரித்து வெளியே விழுதுங்கிறாங்க. தெரித்து வெளியே விழுந்து இதே சுத்த வெளியில் கரைசல் ஏற்படுகிறது. அப்படி சுத்த வெளியில் மோதி கரைசல் ஏற்படும் பொழுது அதைத்தான் காந்தம் என்கிறோம். அங்க ஒரு கரைசல் ஏற்படுகிறது, அதை காந்தம் என்று சொல்லுகிறோம். இதுதான் வான்காந்தத்தினுடைய நிலை. இப்போ இந்த வான்காந்தம் என்பது நமது உடலுக்குள்ள நிலைக்குமாயின் அதுவே ஜீவகாந்தம் என்கிறோம். ஆனா ஜீவகாந்தத்துல ஒரு வேறுபடுத்தி காட்டுகிறோம். அங்க விண்துகள் சுழல்கிறது, இங்க உயிர்த்துகள் சுழல்கிறது. அங்க விண்துகள் சுழல்கிறது, இங்க இங்க உயிர்த்துகள் சுழல்கிறது. உயிர் துகள்களுக்கும் விண்ணுக்கும் வேறுபாடு உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல, வேறுபாடே கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இங்க ஒரு உயிர் இயக்கமாக இருப்பதனால அத உயிர் என்று சொல்லுகின்றோம். அப்போ இந்த உயிர் துகள் சுழலுது, நமது உடலுக்குள்ள சுழலுது. இப்போ புதிய அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். பழைய அன்பர்களுக்கு நீங்க காயல்பு பயிற்சியில் விளக்கம் கேட்டிருப்பீங்க. நம்ம உடலினுடைய செல்கள் ஒன்னொன்னு ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க ஒரு மைக்ரோஸ்கோப்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடைவெளி இருக்கும். அப்போ ஒட்டிக்கிட்டு இருக்காதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அப்படி அப்படி இருக்குமா? சப்போஸ் அது ஒட்டாகம இருக்குன்னு சொன்னா, ஒரு ஆசிரியர் மாணவனுடைய காதை திருகினார்னா காது தனியா வந்துடும். ஆனா அப்படி வர்றது இல்லை.
ஏன்னா இந்த உடல்ல ஓடக்கூடிய உயிர் காந்த ஓட்டம் அதை இணைத்து கொண்டே வைத்திருக்கிறது. ஷேப், ஒரு இணைப்பு கொடுத்து வைக்கிறது. அப்போ இந்த உயிரோட்டம், உயிர்னு சொல்றத விண்ணுனே சொல்லலாம். ஆனா மாறுபடுத்தி காட்டுவதற்காக உயிர் என்று சொல்கிறோம். உயிர் சுழல்கிறது. அப்ப எங்க ஓடுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடலுக்குள்ள எங்க சார் இடம் இருக்குது? நம்ம அப்படித்தான் நினைப்போம், எங்க இடம் இருக்குன்னு சொல்லி. இந்த ஒவ்வொரு செல்லுகளுக்கும் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி, ஒரு உதாரணமாக, நாம ஒரு உயிராக மாறணும்னு சொன்னோம். நாம ஒரு உயிராக மாறினால் அந்த உடலுக்குள்ள போனோம்னு சொன்னா, ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு இடைவெளி இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு ஃபுட்பால் கால்பந்து மைதான அளவுக்கு இடைவெளி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயிரினுடைய அளவு எவ்வளவு சிறுசா இருக்கும்னு பாருங்க. அதான் சித்தர் பாடல்ல ஒண்ணு சொல்றாரு. மேவிய சீவன் வடிவது கூறில் கோவின் மயிரொன்றை 100ஆக கூறிட்டு அப்படின்னு ஒரு பாடல் சொல்றாங்க. அது பசுவினுடைய ரோமத்தை அதனுடைய லென்த் விட்த் அளவுக்கு கட் பண்ணுங்க. ஒரு பிளேட் எடுத்து கட் பண்ணீங்கன்னா அந்த அகலம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீளத்தை கட் பண்ணணும். அப்ப எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கும். அது கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு மைன்யூட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இல்ல கண்ணுக்கு தெரியுதுன்னே வச்சுக்கோங்க. அதை மீண்டும் 1,00,000 பீஸா கட் பண்ணணும். அப்போ 1,00,000 பீஸா கட் பண்ணோம்னு சொன்னா என்ன அளவு வருகிறதோ அதுதான் உயிரினுடைய அளவு. அப்படி அந்த உயிர் தான் இந்த உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்குது. சுழன்று ஓடிக்கொண்டே இருக்குது. சுழன்று ஓடுது. அப்படி சுழன்று ஓடும் பொழுது எந்த வெளி வான்காந்தத்துல இருக்குதோ அதே வெளி நம்ம உடலுக்குள்ளேயும் இருக்கும். ஒரு செல்லுக்கு நடுவுல இடைவெளி இருக்கு இல்லையா? ஒரு செல்லுக்கு இடைவெளி. அதுல உரசும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அலை, அதைத்தான் காந்தம் என்று சொல்லுகிறோம். அதை நம்ம உடம்புக்குள்ள இயங்குவதனால ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். இதுதான் அடிப்படை தத்துவம். இப்போ இத புரிஞ்சுக்கிடல அப்படின்னு சொன்னா புத்தவெளி தத்துவத்தை புரிஞ்சுக்கிட முடியாது. அதனால மகரிஷி சொல்லுவாங்க, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவது அப்படிம்பாங்க. காந்த நிலை அறியாம நீங்க கடவுள் நிலை அறிய முடியாது அப்படிம்பாங்க. ஏன்னா அனைத்திற்கும் நீங்க காந்தம் இருந்தா தான் கடவுளை உணர முடியும். இல்லைன்னா உணர முடியாது. ஏன்னா காந்தம் தான் மனமாக இயக்குது, பின்னால் வரணும். அப்போ இந்த காந்தம் புலன்கள் மூலமாக தன்மாற்றம் அடைகிறது. சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, ஓசை உணர்வு, தொடு உணர்வு, அழுத்த உணர்வு, இந்த உணர்வுகளை பெறுகிறது. இந்த உணர்வுகள் என்பது காந்தத்தினுடைய செலவு. இதான் காந்தத்தினுடைய செலவு. இப்போ காந்தம் செலவழிவது நமக்கு உணர்வாக கிடைக்கிறது. தொடு உணர்வு, சுவை உணர்வு, பார்வை உணர்வு, இந்த உணர்வுகளாக கிடைக்குது. அப்போ இது எது செலவழியுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உயிர் துகளினுடைய செலவு தான், கரைசல் தான் காந்தம். உயிர் துகளினுடைய இந்த அடிப்படையை நல்லா புரிஞ்சுக்கிடணும். உயிர் துகளினுடைய கரைசல் தான் காந்தம். அப்ப எது கரையுது, காந்தம் செலவழியுதுன்னு சொன்னா கூட உயிர் தான் கரைந்து போகிறது. அப்போ உயிர் கரைந்து போகுதுன்னு சொன்னா ஒவ்வொரு உணர்வுகளுக்கும், ஒவ்வொரு சுவைக்கும், ஒவ்வொரு வாசனை உணர்வுக்கும் உயிர் என்பது செலவழிந்து போகிறது, வீணாகிறது. வேஸ்ட்னு சொல்ல முடியாது, உயிர் செலவழிகிறது. அப்போ உயிர் செலவழியாமல் நாம எந்த ஒன்றையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா புலன்கள் மூலமாகத்தான் அனுபவிக்கிறோம். உயிர் செலவழியாம புலன்கள் அனுபவிக்க முடியாது. அதனால மகரிஷி அவங்க ஒரு கவிதையில சொல்லுவாங்க,
ஜீவகாந்தம் அழிவதையே இன்பம் என உணர் மயக்கம் அப்படிமா. லட்டு சாப்பிடுறோம், ஒரு ஜிலேபி, சூப்பர் டேஸ்ட். அப்ப எங்க இருந்து டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நாவில இருந்து எவ்வளவு ஜீவகாந்தம் வெளியில செலவழிகிறதோ அதுதான் சுவை உணர்வு. சுவை உணர்வு. அப்போ சுவை உணர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா காந்தத்தை செலவழிச்சு தான் ஆகணும். ஒரு சினிமா பார்க்கிறோம், கண்கள் மூலமாக காந்தத்தை செலவழித்துத்தான் ஆக வேண்டும். எவ்வளவு செலவழிக்கிறோமோ அதுதான் பார்வை உணர்வு. ஒரு இசை கேட்கிறோம், காதுகள் மூலமாக எவ்வளவு ஜீவகாந்தம் வெளியேற்றப்படுகிறதோ அதுதான் இசை. செலவுக்கேற்ப அங்க ஒரு இன்ப உணர்வு கிடைக்குது. ஃபேன் போட்டிருக்கிறோம், அது இங்க ஒரு அழுத்தம் கொடுக்குது. அந்த அழுத்த உணர்வு தான் நமக்கு ஒரு இன்பம், கூலா இருக்கு. ஏசி. அப்போ காந்தத்தினுடைய தன்மாற்றம் தான் உணர்வுகள். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் தன்மாற்றம் அடைகிறது. இந்த தன்மாற்றம் என்ன உணர்வு பெறுகிறதோ அதை அதனுடைய மையப்பகுதிக்கு கொண்டு செல்லும். இந்த காந்தத்தினுடைய தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சத்துல அது விரிந்து பறந்து இருந்தாலும் உயிரினங்கள்ல ஒரு மையப்பகுதி ஏற்படுத்துது. ஏன்னா இப்ப இந்த உடல்னு எடுத்துக்கிட்டோம்னா உடல்ல ஒரு சுழற்சி வேகம் இருக்குது, உயிரினுடைய சுழற்சி வேகம். அப்ப அந்த சுழற்சி வேகத்துக்கு ஏற்ப காந்தமும் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா சுழன்று அதனுடைய மையப்பகுதியை ஏற்படுத்துது. அந்த மைய பகுதிக்கு பேர் தான் கருமையம்னு சொல்றாங்க. அப்போ காந்தத்திற்கு ஒரு தன்மை உண்டு, ரெண்டு தன்மை. ஒன்று சுருக்கி வைத்துக் கொள்வது, இன்றது சுருக்கி வைத்ததை கால சூழ்நிலைக்கேற்ப விரித்து காட்டுவது. ரெண்டு வகை தன்மை உண்டு. எண்ணம் சொல் செயலால் எதை அனுபவித்தாலும் அது உள் சுருக்கப்படும். அது கருமையத்தில் சுருங்கும். நாம நினைச்சிருக்க மாட்டோம், அது வேண்டான்னு கூட நினைப்போம், ஆனா அது உள்ள சுருங்கி நிற்கும், உள்ளடங்கி நிற்கும், விரித்தும் காட்டும். அது அற்புதம். மகரிஷி சொல்லுவாங்க, பசு ஒன்றை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்ணில் கொசு அளவில் கொசு அளவில் சுருங்க காண்போம் அப்படிமா. நீங்க பசுவை யானை ஒண்ண பாக்குறீங்க, நீங்க அந்த யானை கண்ணுல கொசு அளவுல சுருங்கி மேக்னெட்டிக் சுருங்குகிறது, காந்தம் சுருங்குகிறது. மூளைக்கு போகும்போது மேக்னெட்டிக் டாட், மூளை செல்லுகளுக்கு போகும்போது மேக்னெட்டிக் டாட். ஓடுகின்ற ஜீவகாந்தம் அதை உள்வாங்கி கருமையத்துல கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. சுருக்கி கொண்டு போய் அலைவேகத்துல அப்படியே சுழற்றி சுழற்றி கொண்டு போய் கருமையத்துல கொண்டு போய் சேர்த்துரும். யானையை பார்த்துட்டீங்க எங்க? கபாலீஸ்வரர் கோயில். நீங்க வடபழனிக்கு வர்றீங்க, அங்க திருவிழா, அங்க ஒரு யானை வருது. அந்த யானையை பார்த்த உடனே வடபழனியில் உள்ள யானையை பார்த்த உடனே கபாலீஸ்வரர் உள்ள யானை வந்து ஞாபகத்துக்கு வருகிறது. அப்ப கபாலீஸ்வரர் பார்த்த கோயிலில் பார்த்த யானை எங்க இருந்ததுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா காந்த வடிவில் மையப்பகுதியில் ஒரு புள்ளியாக உள்ள போய் கடந்தது. நீங்க எங்க போனாலும் தெரியும். நீங்க காட்டுக்கு நீலகிரி ஊட்டிக்கு போங்க, போற வழியில யானையை பார்த்தீங்கன்னு சொன்னா கூட நம்ம கோயில்ல பார்த்த யானை ஞாபகத்துக்கு வரணும். இதான் விரித்து காட்டும். அந்த விரித்து காட்டக்கூடிய நிலையைத்தான் எண்ணம் என்று சொல்லுகிறோம். அதனுடைய தொகுப்ப மனம் என்று சொல்லுகின்றோம். அப்ப நம்முடைய மனம் வெறித்து காட்டிச்சுன்னு சொன்னாலே அங்க ஜீவகாந்த செலவு தாங்க, ஜீவகாந்த செலவு தான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டீங்கன்னா, உடல்ல ஜீவகாந்தத்தை பெருக்கிறோம், அதை விட அதிகமாக செலவழிக்கிறோம். அப்ப அதிகமாக செலவழிச்சா என்ன? முதுமை விரைவில் வரும், உயிர் விரைவில் பிரியும்.
அதனாலதான் அருள் தந்தை அவங்க நமக்கு அந்த 5 அளவு முறைன்னு கொடுக்குறாங்க. அந்த 5ம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, உணவு, உழைப்பு, உறக்கம், ஆன்ம நட்பு, எண்ணம். இந்த 5மே ஜீவகாந்தத்தை சேர்க்கும். அதே சமயத்தில் அளவு முறை மீறினா ஜீவகாந்தம் செலவழியும். அதுல குறிப்பாக இந்த மனம், ஆண்பெண் நட்பு இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் இருந்தா கூட ஆண்பெண் நட்பு, மனம் இந்த 2 ஜீவகாந்தத்தை அதீதமாக வெளியேற்றக்கூடியது. சேமித்தால் மனம் அடங்குமாயின் ஜீவகாந்த செலவே கிடையாதுங்க. ஜீவகாந்த செலவே கிடையாது. நான் ஒரு பாவனை பண்ணி பார்த்தேங்க. அதாவது இந்த வான்காந்தம் என்பது எல்லா பொருள்களையும் ஊடுருவி நிற்குது. அது சின்ன கல்லாக இருந்தாலும் சரி, அதுல ஊடுருவி நிற்குது. எந்த பொருளாக இருந்தாலும் உயிரினங்கள்ல ஊடுருவி நிற்குது. அப்ப நம்மளையும் அது ஊடுருவி தான் நிக்குதுங்க. அப்ப ஊடுருவி நின்னுச்சுன்னு சொன்னா, நாம் அனைவருமே ஜீவகாந்தத்தில் பலசாலிகளாக இருக்கணும். ஜீவகாந்தத்தினுடைய பெருக்கம் அதிகமாக பெற்று தான் இருக்கணும். அப்படி இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இந்த மனம் இயங்கிக் கொண்டே இருப்பதனால காந்தத்தை அது வெளியே தள்ளிக்கொண்டே இருக்குது. தேவையற்ற எண்ணங்கள், அநாகரிகமான எண்ணங்கள் அதீதமான ஆற்றலை வெளியே கொண்டு போயிடும். அந்த எமோஷனல் ஸ்டேஜ்ம்பாங்க. அந்த எமோஷனல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதீதமான ஆற்றல் வெளியில கொண்டு போகும். சினம், கவலை இரண்டும் மனித வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும். சினத்தை பின் கவலைதனை என் சொல்வேன், சினத்தை ஒழித்து விட்டால் கவலைதனை ஒழித்து விட்டால் மேதினியில் மரணம் இல்லை. பாரதி சொல்றாப்புல. சினம் கவலைதனை ஒழித்து விட்டால் மேதினியில் மரணம் இல்லை. திஸ் எமோஷனல் ஸ்டேஜ். இப்ப சினம் கவலை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜீவகாந்தத்தை அள்ளி வெளியே தெரித்து விடுது. அப்போ இங்க ஒரு எம்டி ஸ்பேஸ் கொண்டு வரணும். எப்படி ஒரு நட்சத்திரத்திற்கும் இன்னொரு நட்சத்திரத்திற்கும் இடையில் இடைவெளி இருக்குது, அதுல ஜீவகாந்தம் வான்காந்தம் குவிந்து இருக்குதோ, அதே போல இங்க ஒவ்வொரு செல்களுக்கு இடையில் ஜீவகாந்தம் குவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எம்டி ஸ்பேஸா இருக்கணும். ஆனா இங்க மனம் என்பது விரிவலைகளாக இருக்கிறதுனால அது வெளியே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அங்க எம்டி ஸ்பேஸா விடுறது இல்லை. அதனால என்னதுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து அழுத்தக்கூடிய அழுத்தம் வருது, உள்ள வருது, இந்த மனம் போய் தள்ளுது. இதுதாங்க தவத்துல டெக்னிக்கு. நீங்க அமர்ந்து தவம் செய்யுங்க. அதான் தவம் செஞ்ச உடனே சுறுசுறுப்பா இருக்குது, நல்லா இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வான்காந்தம் உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் செலவழியறது இல்ல, வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தம் தானாக உள்ள இருக்கு. நம்ம நேற்று கூட இந்த காலை தவம் எடுத்தோம். நம்ம ஒரு சிறப்பு தவம் எடுத்தோம், சங்கல்ப தவம். 1/2 மணி நேரம் அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். 1/4 மணி நேரம் நாம் அமர்ந்துள்ள இது ஒண்ணுமே இல்ல. இது இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். 1/2 மணி நேரம் தவமே தேவையில்லை. ஒரு செகண்ட் உங்களுடைய மனசை நிறுத்த முடியுமான்னு பாருங்க. சம் செகண்ட்ஸ். அதனால மௌனம் பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. மனதை நிறுத்தி பழக வேண்டும். நிறுத்தி பழகணும்னு சொன்னா எண்ணத்தில் அளவு முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், ஆன்ம நட்பு, எண்ணம். அந்த எண்ணத்துல அளவு முறை கொண்டு வரணும். தேவைக்கேற்ப எண்ணங்கள் வர வேண்டும். அப்போ எண்ணங்கள் அளவு முறை வேணும்னு சொன்னா வாழ்க்கை தத்துவம் சரியாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில கூட ஒரு சிந்தனை கொடுத்த, யாரும் ரியாக்ட் பண்றது இல்ல. ஒரு சிந்தனை கொடுத்தேன்.
சக்தி இருந்துச்சுன்னு சொன்னா சிவம் இருக்கு. சிவம் இல்ல, சக்தி இல்லைன்னு சொன்னா சிவமே இல்லை. இன்பம்னு இருந்தா தான் துன்பம் வரும். துன்பம்னு இருந்தா தான் இன்பம் வரும். அப்ப வாழ்க்கையில இன்பம் துன்பங்கிறது கலந்து கொண்டு வரும். ஆனா அதை சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை தான் நமக்கு தேவை. குழந்தை கீழே விழுந்துருச்சா தூக்கி விடுங்க. வருத்தம் வரக்கூடாது. நீங்க வருத்தப்படுவதனால குழந்தைக்கு சரியாகிறது கிடையாது. செயல் செய்வதனாலதான் சரியாகுது. ஆனா மனம் வருத்தப்படுது. ஐயோ கீழே விழுந்துருச்சு குழந்தைன்னு சொல்லி. ஆயிடுச்சோ, என்ன ஆயிடுச்சோ, அதாயிடுச்சு, அதாயிடுச்சு. பதட்டம். எமோஷன். அப்போ மனதை ஒழுங்குபடுத்தினால் மனதை ஒழுங்குபடுத்தினால் ஜீவகாந்தத்தினுடைய வரவாக இருக்கும். ஜீவகாந்தத்தினுடைய செலவு குறையும். மனதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. மனதை ஒழுங்குபடுத்தினால் ஜீவகாந்தத்தினுடைய செலவு குறையும். மனம் ஒடுங்கினால் காந்தத்தினுடைய வரவு, அது வரவு பெறுங்க. அப்ப தவத்துல மனதை நிலைப்படுத்த முயற்சிக்கிறோம். ஆனா நீங்க வாழ்க்கை தத்துவம் புரியாம மனதை நிலைப்படுத்த முடியாது. மீண்டும் மீண்டும் அதான் ஞானரிஷி அவர்கள் சமாதானம் அப்படிங்கிறத பத்தி அடிக்கடி பேசுறாங்க. அது திருப்பி திருப்பி கேட்கணும். என்ன சாதிக்க போறோம் லைஃப்ல? ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம போட்டி போடுறோம். அதனால மகரிஷி அவங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த வாழ்க்கை தத்துவத்தை முதல்ல கொடுக்குறாங்க. தேவைகள், காப்புக்கள், ஒழுக்க வாழ்க்கை, இறை உணர்வு. இந்த 4 தத்துவங்கள் தான். தேவை, காப்பு, பாதுகாத்துக் கொள்ளுதல், ஒழுக்க வாழ்க்கை, இறை உணர்வு. இதான் முதல் பாடம் அகத்தாய்வுல. அகத்தாய்வு முதல் நிலையில முதல் பாடம் இதுதான் எடுப்பாங்க. தேவை பசி தாகத்தை ஒட்டி தொடங்கும். கடைசியில இறை உணர்வுல முழுமை பேருல முடியும். இதுதான் வாழ்க்கை. அப்போ இந்த இறை உணர்வுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா ஒழுக்க வாழ்க்கை தேவை. ஒழுக்க வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தன்னுடைய தேவைகளை, உடல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்ப பூர்த்தி செய்து கொள்வதற்கு என்ன வேணும்? உணவு வேணும், பசி தாங்க ஏற்படும், நீர் வேணும், இருக்க ஒரு இடம் வேணும். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், அவ்வளவுதான் தேவை. ஆனா இப்போ மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் பார். அளவுக்கு மீறியது ஆடம்பர வாழ்வு. அது எல்லாமே கடைசியில் எங்க கொண்டு போய் முடியும்? பேப்பர்ல பாக்குறோம், நியூஸ்ல பாக்குறோம். ஒருவருக்கு ஒரு போரா வீடுங்கிறார், தெருவுக்கு 4 வீடுங்கிறாங்க. கணக்கெடுக்க முடியலையாமா எத்தனை வீடுன்னு சொல்லிட்டு. 4 சவறு உள்ள அமைதியாக படுத்து தூங்குவதற்கு இடம். இதுதான் தேவை. அன்பர்களே, அப்ப ஜீவகாந்தத்தினுடைய பெருக்கம் நமக்கு தேவை. ஜீவகாந்தம் முழுமை அடைஞ்சாதான் இறை உணர்வு பெற முடியும். ஜீவகாந்த பற்றாக்குறையில இறை உணர்வே பெற முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஜீவகாந்தத்தினுடைய செலவை குறைக்கணும், வரவை பெருக்கணும். வரவை பெருக்கக்கூடிய ஒரு யுக்தி தவம். ஏன்னா அது மனசுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்குது. மனப்பயிற்சி, அது ஒரு உளப்பயிற்சி. அப்ப தத்துவங்கள் அடிக்கடி கேட்கணும். இதெல்லாம் உணர்ந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். ஏன்னா வாழ்க்கைங்கிறது எண்டு தான். நம்ம காந்தத்தை செலவழிச்சுதான் ஆகணும். செலவழிக்காம இருக்கவே முடியாது. ஒன்றுதான் ஆகணும், கேட்டுத்தான் ஆகணும். ஆனா அளவு முறை வைப்போம். அதிக நாட்கள் வாழ வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும். வாழ்க்கையினுடைய முடிவுக்கு முன்னால இறை உணர்வு பெற வேண்டும். அந்த குறிக்கோளோட மனிதன் வாழணும். பிள்ளைங்க, அது சொத்து, வீடு, அது இது, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க இருந்துகிட்டு. பட் நாம அதனுடைய பாதையில் நடக்கணும். அத நம்ம தேர்ந்தெடுத்து கொண்டு
ஜீவகாந்தத்தை பெருக்குவதுதான் நம்மளுடைய வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு ஜீவகாந்தத்தை நம்ம பெருக்கிக் கொள்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் ஆன்மீகத்தில் முன்னேற்றம். ஆன்மா மிகுந்த நிலை ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்பிரிட் 2 மீனிங் இருக்கு. சாராயம்னு ஒண்ணு இருக்கு, இது ஆன்மான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இன்க்ரீஸ் பண்ணணும், ஆன்மாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உயிரை நீங்க பாதுகாக்கணும். உயிரை பாதுகாக்கணும்னு சொன்னா ஜீவகாந்த செலவை குறைக்கணும். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மா மிகுந்து நிற்கக்கூடிய நிலை. அன்பர்களே, அதை புரிந்து கொண்டு ஜீவகாந்தத்தை பெருக்குங்க. வெறும் கண்ணாடி பயிற்சி மட்டும் பத்தாதுங்க. எல்லா பயிற்சியும் இருக்கட்டும், ஆனா மனம் என்பது ஒடுங்குகிறதான்னு பாருங்க. அதுதான் முக்கியமான பயிற்சி. தேவையற்ற எண்ணங்கள், மிதமிஞ்சிய எண்ணங்கள், மீறிய எண்ணங்கள், சமுதாய விதிகளுக்கு அப்பாற்பட்ட எண்ணங்கள், ஒழுக்க மீறிய எண்ணங்கள் இருக்கிறதுன்னு சொன்னா அதை வெளியில் எடுத்து விடணும். அது விடாத வரை ஆன்மீகத்துல பயணம் தொடராது. அது தடைபட்டு கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. அன்பர்களே, இந்த ஜீவகாந்தம் தான் மனமாக இயக்கும். இந்த மனதை வைத்துத்தான் இறைவை உணர்வை பெற முடியும். அப்ப அது தூய்மையாக இருக்கணும். அது எழுச்சி பெற்றுத்தான் ஆகும். எழுச்சி பெற்றாதான் இறைவனை உணர முடியும், காந்த சக்தியை உணர முடியும், என்னன்னு தெரிஞ்சுக்கிட முடியும். குரு சொல்றது நமக்குள்ள போகும். ஆனா அது முறையாக பயன்படுத்த வேண்டும். அதனாலதான் அளவு முறை. அதனால அன்பர்களே, தொடர்ந்து தவத்துக்கு வாருங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையில கலந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய அன்பர்கள் காலையில வர்றாங்க. அந்த தவம் ரொம்ப முக்கியம். காலையில் அதிகாலை மனம் இயக்கமற்ற நிலையில நிற்கும். அந்த நேரம் செய்யக்கூடிய தவம் உயர்ந்த தவம். வாருங்கள் என்று கூறிக்கொண்டு, இதுகாறு செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.